பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி 1 ஆழாக்கு, பச்சை அரிசி 1 ஆழாக்கு, உளுந்து 1/4 ஆழாக்கு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கணும். இப்போ குழிப்பணியாரத்துக்கு ஊற வச்ச அரிசி ஊறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயமும் உளுந்தும் ஃபஸ்ட்டு போடலாம். ஒரு 2 நிமிஷம் ஓட விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசி சேர்த்து அரைக்கலாம். அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா பாகு காய்ச்சி ஊற்ற வேண்டியிருக்கும். பாகு காய்ச்சி ஊற்றையில் ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு, அள்ளிடலாம். குழிப்பணியாரத்துக்கு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது நல்லா புளிச்சு பொங்கி வரணும், மேலே வரணும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் பணியாரம் செஞ்சுக்கலாம். இப்போ தான் நல்லா மிருதுவாக வரும். கையால் ஒரு டைம் நல்லா கலந்து வைக்கணும். அப்போ தான் மாவு சீக்கிரம் புளிக்கும். மாவு புளிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் காரக்குழி பணியாரமும் இனிப்பு குழி பணியாரமும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதே மாவில் பணியாரத்துக்கு அரைச்சி வச்ச மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ இதில் பாதி மாவு எடுத்துகிட்டு கார பணியாரம் செய்யலாம், பாதி மாவு இனிப்பு பணியாரம் செய்யலாம். இனிப்பு பணியாரத்துக்கு ஏலக்காய் சுக்கு, இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம். இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து கரைக்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து கரைச்சா போதும். பணியாரத்துக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய்ப்பூ கொஞ்சம், ஒரு 1/4 கப் அளவு தேங்காய்ப்பூ எடுத்துக்கலாம். இந்த மாவில் பாதி மாவு கார பணியாரத்துக்கு எடுத்து வச்சாச்சு. ஏலக்காய் சுக்கு பவுடர், தேங்காய்ப்பூ, கரைச்சி வடிகட்டின வெல்லம், இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரம் ஊற்றி எடுக்கலாம். குழிப்பணியார கல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் இந்த அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு 3/4 அளவு ஊற்றிக்கணும். இரும்பு கடாய் இருந்தால் மிதமான சூட்டில் வைக்கணும், கீழே கருகிடும். இப்போ இதை திருப்பி விடலாம். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சதாக ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கம்மியாகவே ஊற்றணும், இல்லைன்னா பொங்கி வரையில் எல்லாம் ஒட்டிக்கும். திருப்பி விடலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம்.
இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிருதுவாக வந்திருக்கு. மீதம் உள்ள மாவில் கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். உப்பு பணியாரம், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், 1/4 கப் தேங்காய்ப்பூ, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லித்தழை, தாளிக்க கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழையெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இது நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இது கூட ஏதாவது ஒரு காய்கறியும் சேர்த்து செய்யலாம், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கேரட், வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த காய் பிடிக்குதோ அதில் சேர்த்து செய்யலாம். இதில் கொஞ்சம் பணியாரம் மட்டும் கேரட் சேர்த்து செய்யலாம். கேரட் நல்லா துருவி எடுத்துக்கலாம். வெங்காயத்தாலும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து நல்லா எல்லாமே வெடிக்கணும். பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு போடணும். நான் கை தவறி மாற்றி போட்டுட்டேன். பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மல்லித்தழை சேர்த்துக்கலாம். தேங்காய்ப்பூ, நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கணும். நம்ம இந்த பணியாரம் இட்லி மாவுலேயும் செய்யலாம். அதை விட இதுக்குன்னு தனியாக அரைச்சி செய்கிறது நல்லா சுவையாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விடலாம். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். மீதம் இருக்க மாவில் கேரட் சேர்த்து சுட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தாள் நல்லா கலந்து விடணும். இதை திருப்பி விடலாம். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ காய்கறி சேர்த்த மாவில் பணியாரம் ஊற்றிக்கலாம்.
நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். வெந்துடுச்சு, எடுத்துடலாம். கார மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம காய்கறி சேர்த்தது. கொஞ்சம் சூடாக இருக்குது. இனிப்பு பணியாரம் நல்லா மிருதுவாக வந்திருக்குள்ள, பஞ்சு பஞ்சாக இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்கணும். கார பணியாரம் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.